Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க PM கிசான் பெனிஃபிஷரியா இருக்கீங்க அப்படின்னா மார்ச் 15க்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பில் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு PM கிசான் மூலியமா 2000 ரூபாய் அமௌண்ட் வாங்கக்கூடிய ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய விவசாயத்தோடைய அந்த பதிவேட்ல வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நேத்து ஈவினிங்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அப்படிங்கறத அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா யாரெல்லாம் PM கிசான் பெனிஃபிஷரியா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வருது. இந்த மெசேஜ்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற நம்ம ஃபுல்லா வந்து பார்க்கணும். அன்புடையர் PM கிசான் நிதி பெற்று வரும் தாங்கள் தங்களின் நில விவரங்களை விவசாயிகளின் பதிவு தரவில் மார்ச் 15ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும். தங்களது கிராமத்தில் வருகை புரியும் வேளாண்மை துறை அலுவலர்கள், தன்னார்வலர்கள் அல்லது பொது சேவை மையத்தை அணுகி பயன்பெறலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேலும் உதவிக்கு நம்மளுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த மெசேஜ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான். சரிங்களா? இந்த மெசேஜ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து யாரெல்லாம் விவசாயியா இருக்கீங்களோ டிஎன் அக்ரி ஸ்டாக்ல போயிட்டு நீங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்துவமான ஒரு அடையாள அட்டையை வந்து கொடுக்க போறாங்க. இப்ப எப்படி வந்து ஒரு சாதாரண நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து ஒரு தனித்துவமான வந்து ஒரு அடையாள அட்டையாக வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு உண்மையான விவசாயிகளுக்கு வந்து நலத்திட்டங்கள் கொண்டு போய் வந்து சேரணும் அப்படிங்கறதுக்காக தனித்துவமான ஒரு அடையாள அட்டை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த அடையாள அட்டையை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கப்புறம் அப்கமிங்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிசான் சம்மன் நிதியா இருக்கட்டும், இல்ல வந்து பயிர் காப்பீடு பண்றீங்க இல்லையா அதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இந்த அக்ரிஸ்டாக் உடைய ஃபார்மர் ஐடி கேட்பாங்க. அந்த இடத்துல ஐடி நம்பர் போட்டோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் டேட்டா பேஸ் எல்லாமே அதுல வந்து வந்துரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வந்து கம்மியான பிரைஸ்ல மானியத்துல வந்து ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜருக்குலாம் வந்து அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்க வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இப்ப ரீசெண்டா அக்ரி ஸ்டாக் மூலியமா நீங்க வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்ப நீங்க பதிவு பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மார்ச் 15க்குள்ள வந்து PM கிசான் பெனிஃபிஷரி எல்லாருமே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மெசேஜ் அப்படிங்கிறது நேத்து வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொன்னாங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து யாருனாலையும் வந்து பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட் சார்பில் வந்து நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிறது வந்து அக்ரி ஸ்டாக்கு வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மார்ச் 31 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய சேவை மையத்துல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு அக்ரி ஸ்டாக் மூலியமா மெத்தட்ல போயிட்டு உங்களுடைய விவசாயம் உங்க பேர்ல வந்து எந்தெந்த லேண்ட் எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கோ அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பதிவு பண்ணுங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். நீங்க ஏற்கனவே அக்ரி ஸ்டாக் மெத்தட் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த ஒரு மெசேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது வரைக்கும் நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மார்ச் 31க்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய CSC சென்டர்ல போயிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரொசீஜர். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.